வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அனிமையோட ரிவ்யூ தான். காட் ஆஃப் ஹை ஸ்கூல். காட் ஆஃப் ஹை ஸ்கூல் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு அனிமே. இப்போ தமிழ் டப்பாச்சு, தமிழ் டப்லேயே ரீவாச் பண்ணேன். சூப்பரான அனிமே. பார்க்காதவங்க கிரன்ச் ரோலில் போய் பார்த்துருங்க. தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் தான் இப்போ வரைக்குமே விட்டுருங்க. செகண்ட் சீசனுக்கு இன்னும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. சூப்பரான தரமான ஒரு அனிமே, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அனிமையோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த அனிமையை பற்றி நம்ம சேனலில் ஒரு போஸ்ட் போட்டோம், இந்த அனிமையை பற்றி பேசுவோன்னு. ஆனால் அது பேசுகிற அளவுக்கு எனக்கு டேலண்ட் கிடையாது. ஆனால் இப்போ ஓரளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த காட் ஆஃப் ஹை ஸ்கூலோடைய ஒன்லைன் கான்செப்ட் என்னென்னா, இந்த உலகத்தில் எல்லா இதுலேருந்து ஹை ஸ்கூல் படிக்கிற ஃபைட்டர்ஸுக்குமே, பெஸ்ட் ஃபைட்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு இன்விடேஷன் போகுது. அந்த இன்விடேஷனில் காட் ஆஃப் ஹை ஸ்கூல் அப்படின்னு ஒரு நேஷ்னல் டோர்னமெண்ட்டு நடக்குது. அந்த டோர்னமெண்ட்டில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன விஷ் கேட்டாலும், நீங்கள் அது என்ன கேட்டாலுமே அது உங்களுக்கு கிடைக்கும். அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன ப்ரைஸ் வேணாலும் கிடைக்கும். இதில் நம்ம ஹீரோ பார்ட்டிசிபேட் பண்ணி எப்படி அந்த ப்ரைஸை வின் பண்ணுறான், அவன் கூட யாரெல்லாம் போட்டி போடுறாங்க, அவன் யாரெல்லாம் நண்பராக்குறான், எதிரியாகிறான், அதான் இந்த கதை. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கதை. பட் அதை எப்படி பண்ணான் அப்படின்றது தான். இப்போது மூவிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சிம்பிளாக சில ஸ்டோரிஸ் நமக்கு தெரிஞ்சிடும். இவன் வந்து இவனை கொல்ல தான் போகிறான், ஹீரோ விசஸ் வில்லன் ஃபைட் தான். ஆனால் அது எப்படி பண்ணான், ஹீரோ எப்படி அவனை கொன்னா, ஹீரோ எப்படி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தான், அதே கான்செப்ட் தான் இங்கே எடுத்து வந்திருக்காங்க. அவன் இதான் பண்ண போகிறான்னு தெரியும், அவன் தான் வின் பண்ண போகிறான். ஆனால் அது எப்படி பண்ணான், யாரை எடுத்து வின் பண்ணான், அதான் நம்மளுடைய கான்செப்ட்டு. அது வந்து இந்த அனிமையில் சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. இந்த அனிமையோடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு எனக்கு பொறுத்த வரைக்குமே இந்த அனிமையோட அனிமேஷன் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அதுலேயும் ஃபைனல் அனிமேஷன், அந்த லாஸ்ட் எபிசோடில் வர அனிமேஷன்லாம் ரொம்ப தரமாகவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். இது போக இந்த அனிமையில் வரக்கூடிய சில கேரக்டர்ஸ் அப்படின்றத பற்றி சில கேரக்டர்ஸ் நம்மளுக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த காட் ஆஃப் ஹை ஸ்கூல் டோர்னமெண்ட் நடத்துகிற கமிட்டி ஹெட்டுன்னு ஒருத்தர் இருப்பாப்புல. அவரை பார்க்க முச்சில் எனக்கு வந்து இந்த கேரக்டர் ஞாபகம் வந்தாங்க. உதாரணத்துக்கு நம்ம நருட்டோவில் இருக்கக்கூடிய மினட்டோ, அதே மாதிரி நம்ம ஒன் பீஸில் இருக்கக்கூடிய ஷாங்க்ஸ், இவங்கெல்லாம் செம காமன் செக்யூர்டு ஓவர் பவர் கேரக்டர்ஸ். இவங்கெல்லாம் வந்து ரொம்பவே அமைதியாக இருப்பாங்க, ஆனால் ஓவர் பவர்டாக இருப்பாங்க. ஜஸ்ட் அவங்கள மாதிரி தான் இந்த ஒரு கேரக்டருமே இருக்கும். அது வந்து ரொம்ப பெருசாலாம் எக்ஸ்ப்ரெஷன் வெளிப்படுத்தாது, ரொம்ப பெருசாலாம் இதுக்கும் ரொம்ப எக்ஸைட் ஆகாது. பட் அதோட பவர் அப்படின்றது பீக்கில் இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்கள தான் எனக்கு ரிசம்பிள் பண்ணிச்சு இந்த கேரக்டரு. இது போக இந்த அனிமையோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னால் இந்த அனிமையோட ஓப்பனிங் சாங் தான். செம்ம வைப் மெட்டீரியல். நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் யூடியூப்பில், செம்மையாக இருக்கும், தரமாக இருக்கும் இந்த அனிமையோட ஓப்பனிங் சாங்கு. நம்ம ஓப்பனிங் சாங்குன்னு ஒரு லிஸ்ட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இதை நான் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் பிளேஸில் வைப்பேன். அந்தளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்தது. இது போக இந்த அனிமையோடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் இன்னொன்று சொல்லுவேன் அப்படின்னா, இந்த அனிமையோடைய அந்த அனிமே குவாலிட்டியோடு சேர்த்து அந்த அனிமையோட ஃபன்னுன்னு ஒன்று இருக்கும். இந்த அனிமைக்கு வந்து தரமாக போயிட்டுருக்கும், ஃபைட் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கும். பட் அந்த இடையில வந்து காமெடின்னு ஒன்று வரும். இஸ் அ பெஸ்ட் பார்ட்டுன்னு சொல்லுவேன். இது போக இன்னொரு ஒரு கேரக்டர் எனக்கு பிடிச்சதுன்னா, இது கேரக்டரோட தாத்தா சரியான கேரக்டர்னு சொல்லலாம். அதுவும் ஏன்னா அந்த கேரக்டருக்கு கொடுக்கக்கூடிய பில்டப் அப்படி, அதே சமயத்தில் அந்த கேரக்டரை வந்து பெரிய அளவில் அந்த இதில் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க அனிமையில். அவர் வர்ற சீன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நருட்டோவில் 10 வருவா இல்லை, அவருக்கும் இந்த கேரக்டருக்கும் போட்டு பார்த்தா 10 கொஞ்சம் அதிகமாக இருப்பான். அந்தளவுக்கு தான் இந்த அனிமையோட இந்த கேரக்டர், முக்கியமான கேரக்டர் தாத்தா. அவரோட டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், 10 விட கம்மியாக இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அந்த கேரக்டருக்கான இது இருக்குன்னு. பட் என்ன தான் அவர் வர்றது கொஞ்சம் சீனாக இருந்தாலும், அந்த கொஞ்சம் சீன்லேயே அந்த மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஹைப் அப்படின்றது பீக்கில் இருக்கும். மோர் லைக் ஜிரையா. எப்படி நருட்டோட ஜிரையாவோ, ஒன் பீஸில் கார்ப் அண்டு அப்புறம் ஒயிட் பியரோ, அதே மாதிரி இந்த கேரக்டரு காட் ஆஃப் ஹை ஸ்கூலுக்கு இந்த கேரக்டர் தரமான கேரக்டர். இந்த கேரக்டரை பற்றி நான் என்ன சொல்லனே தெரில. இந்த கேரக்டரோட ஆக்ஷனை பார்க்க தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் காத்துக்கிட்டே இருக்கேன் இந்த கேரக்டர் எப்போ வரும், இந்த கேரக்டரை காட்டுவாங்களா மாட்டாங்களா. ஏன்னா செகண்ட் சீசன்லாம் இந்த கேரக்டரை வச்சு பெரிய விஷயம் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட் சீசனில் ஜஸ்ட் இந்த ஊருகா மாதிரி தொட்டுக்கிட்டாங்க. செகண்ட் சீசனே சூப்பராக பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்குறேன். பட் இப்போ வரைக்குமே எந்த அப்டேட்ஸும் அந்த மாதிரி தெரியல. சரி, ஓகே கைஸ், இவ்வளோ தான் என்னோட ரிவ்யூ. இந்த அனிமையை பார்த்துட்டு நீங்கள் இந்த அனிமே எப்படி இருக்குங்க அப்படி மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இன்னும் நல்ல வீடியோ சந்திப்பேன். உங்களிடம் பார்த்து உங்கள் பிஎஸ்கே. டாட்டா பை பை, see you, take care.